ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அஷ்டமச்சனுடைய தாக்கம் வெகுவாக குறையுது. சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறார், சிறப்பாக இருக்குது. டிசம்பர் 5 வரைக்கும் மிக நல்லபடியாக இருக்கும். அதுக்கடுத்து அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுவார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. புதனுடைய நட்சத்திரம், புதன் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கும். ஸோ நீங்கள் அஷ்டமச்சனி தாக்கத்திலேருந்து 180% வெளியே வந்துட்டீங்க. இன்னும் 20% தான் இருக்குது. மழை நின்று போச்சு, ஆனால் தூரல் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கிரக நிலையில் நல்லா இருக்குது. ராசிநாதன் வந்து நீசபங்கம் அடைகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல வருகிற ஐப்பசி 20ஆம் நீசபங்கம் அடைகிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரனும் உள்ளே வந்துட்டார். ஸோ நீசபங்கம் அடைஞ்சிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நீசபங்கம் அடைகிறாரு. நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது வந்து நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். ஒரு மனப்பாக இருப்பீங்க. எதுலேயும் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி. சூடைமேற்றி கற்பூரம் விட்டு சொல்கிறேன், நான் கற்பூரம் அனைத்து சொல்கிறேன். நல்லாயிருக்கும் இன்னும் வருகிற நாட்கள். சரியா நேரில் அந்த அளவுக்கு கிரக நிலையில் இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உச்சமாக இருக்கிறாரு. சரியா, உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால தூரதேச அமைப்புகள் இருக்கும். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 8 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம் எல்லாமே கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகளை நல்ல விதமாக பார்க்கும். நல்ல விதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயை சுபத்தப்படுத்துகிறாரு. புதன் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்கு சேனாபதி, லாபஸ்தானாதிபதி. மிகச்சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். மேலே இதோட பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆள் நல்லா இருப்பீங்க. சரியாக ஒரு நுட்பமாக இருப்பீங்க. எதுலேயும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையை தணிஞ்சு செய்வீங்க. தொழில் வியாபாரம் வர்த்தகம் நல்லபடியாக இருக்கும். வேண்டியது வேண்டிய நேரத்துக்கு கிடைக்கும். கையில் காசு பணம் நல்லா இருக்கும். பண வசதி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. மந்திரங்கால் மதி முக்கால் சுனம்பதி, மந்திர தந்திரமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் விவரம் அறிஞ்சு நல்ல நாசுக்காக செய்வீங்க. தைரியம் இருக்கும், முனைப்பு இருக்கும். சரியா நேர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் வலுப்படுகிறது. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை, குருமங்கல யோகம் வந்து சுகஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் தந்தையோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்களும் அவங்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. உடன் வந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க. அவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆசபாசமாக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. தமிழ் படித்தவர்கள், இலக்கியம் படித்தவர்கள், இலக்கிய விற்பனையாளர்கள், கதை வசனம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க, இப்படி நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கிரகங்கள் அடுத்தடுத்து கொடுக்கும். சுக்கிரனும் தன் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார். 3ஆம் இடத்துல இருக்கிறார். கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். கலை ஓவியம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலன்னு முடியும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்கிற பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரியா நேர்களை மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சிம்ம ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கல்யாண லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இவங்களுக்கும் நிலைமை ஒரு நியதிக்கு உட்பட்டு பலன்கள் நடக்கும். அதாவது எப்படின்னா ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு நடக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன தான் குரு பார்வையில் இருந்தாலுமே செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்து குரு பார்வைக்கு இருக்கிறனால குருமங்கல யோகம் இருக்குது. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள், ஜலதோஷம் ஆகிறது, காய்ச்சல் அடிக்கிறது, சளி பிடிக்கிறது, இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பச்சை தண்ணி குடிக்காதீங்க, ஐஸ் வாட்டர் சாப்பிடாதீங்க, சீதோசனமாக இருங்க. செவ்வாயும் புதனும் 4ஆம் இடத்துல இருக்கனால டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸில் இருக்கணும். நல்லாயிருக்கும். டெக்னிக்கல், டெக்னாலஜி, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அது படித்தவர்கள் அது தரப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. தூரதேசம் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. சூரியன் 3ஆம் இடத்துல சுபத்துவம் வராரு. சுக்கிராதித்ய யோகம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடம் வலுப்படுகிறது. ஸோ 9ஆம் இடம் வலுப்படுறதுனால தாப்பன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். அதில் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்கலாம். அப்பா வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல தயால சிந்தனையாக இருப்பீங்க. ஈகை கருணம் காரணியம் இருக்கும். மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போவீங்க. தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. துணிவு ஆற்றல் நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு சில முரட்டு சுபாவம் இருக்கும், அடாமன் இருக்கும். அதை விட்டுருங்க. பிடிவாத குணத்தை விட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். சரியா சிக்கனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 5 கூட 12ஆம் இடத்துல இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவாகும். எதிர்பாராத செலவுகள் வரும். அதுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணும். ஏன்னா குரு தனகாரகன் என்று புத்திரகாரகன். பிள்ளைகள் விஷயத்தில் பணத்தை கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொன்ன மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் செலவு பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். மற்றபடி நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பணிந்து போவீங்க. அதிகாரிகள் நல்லபடியாக உங்களை ஆறுதல் கொடுப்பாங்க. போட்டி பந்தயத்தில் நல்ல லாபம் இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலையாக நடக்கும். அரசாங்க தொழிலும் நல்லாயிருக்கும். அரசாங்கத்து மூலம் சப்சிடி வாங்கி செய்கிறவங்க, சிட்கோ, தாட்கோ, இது மாதிரி தொழில்
கூடங்களில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புறவர்கள் இல்லாமல் போயிடுவாருங்க. உடன் பிறந்தவர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். சுய சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கும். கட்டடம், கான்ட்ராக்ட், கமிஷன் வேலையும் நல்லபடியாக இருக்கும். அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அரசு வழியில் சப்சிடி வாங்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. சுக்கிரன் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தான் வீட்டில் இருந்துட்டு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியலட்சுமி யோகம் அப்படியே இருக்குது உங்களுக்கு. குருவுக்கு வந்து எந்த கிரகமும் மறையலை. குருவுக்கு ராகு மட்டும் தான் மறைகிறாரு. குருவுக்கு 2ஆம் இடத்துல கேது, குருக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், குருக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன், குருக்கு வந்து 8ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறாரு. குருக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ எந்த கிரகங்களும் மறையலை, நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து வருகிற 9ஆம் தேதி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. ஏன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. சரியா? திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள், நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனைகள், தொழில், கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன், சொந்த பந்தம், இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரும். அதனால் 9/11/2025 வீட்டில் தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. காலையில் 7:45 to 8, அதாவது 7 to 8க்குள்ளே சுக்குர உரையில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேவி கருமாரியம்மன் படத்துக்கு பூச்சி விட்டுங்க. அம்மனுக்கு வந்து மலர்கள், வாசனை மலர்கள் போட்டுங்க. கெண்டியில் தண்ணி வைங்க, வேப்பிலையை போட்டுக்கோங்க. சரியா? வேப்பிலையை போட்டுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை, பசும்பால், நாட்டுப்பாலை வந்து சுட வச்சு, இல்லைன்னா பசும்பாலை சுட வச்சு சர்க்கரையை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியம்மனை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கங்கூட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயிலுந்த மனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடுத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்த மனை போற்றி, கண்ணுடினா கண்ணத்தல அன்னையை போற்றி, உஜ்ஜினி மகாகாளியை போற்றி, கல்கத்தா காளியை போற்றி, நாகால மனை போற்றி, வண்டி மகாளியை போற்றி, வீரபத்திர காளிய மனை போற்றி, காளி கரிப்பாம்பலை போற்றி, மடப்புறத்து காளியின் அன்னையை போற்றி, சிவதுர்க்கையை போற்றி, விஷ்ணுதுர்க்கையை போற்றி, வனதுர்க்கையை போற்றி, துர்கா பரமசி தாயே போற்றி, கிரியாசக்தியை போற்றி, இச்சாசக்தியை போற்றி, மாயசக்தியை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடமே தாயே அன்னையே அம்மாவே போற்றி அப்படின்னு சொல்லி சூடம் பொருத்துங்க, கற்பூரம் காட்டுங்க, நல்லபடியாக இருக்கும். நான் வந்து சூடமேற்றி கற்பூரம் சாத்தி சத்தியவாக்கு பெண்ணி சொல்லுகிறேன். இந்த பலன்கள் அப்படியே நிற்கும். சரி சார், பலன்கள் எனக்கு சரியில்லை சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு சூரியன் கட்டு போயிருப்பார். உங்கள் ராசிநாதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 சூரியன் இருந்தால் நல்லா இருக்காது. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து கடகத்திலேயோ மிதுனத்திலேயோ இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக வந்து 7ஆம் இடத்துல கும்பத்தில் பகைமை பெறக்கூடாது. 8ஆம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடாது. இப்படி 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, 4ஆம் இடத்துல இருந்தாலும் தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். ஆனால் கடகத்தில் இருந்தால் மறைவார். சரியா? ஸோ கோச்சாரத்தில் வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் சூரியனை வந்து அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரனா என்ன அர்த்தம்? சூரியனை வந்து உங்கள் ராசியிலே இருப்பார். சரியா? நீங்கள் வந்து ஆவணி மாதம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க. ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. அதுபோல் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டு கிரகண நிலையிலையோ பாவத்தொடர்பிலையோ இருக்கக்கூடாது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக முக்கியமாக 3 கிரகங்கள் வளர்க்கணும். சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் வளர்த்துட்டா நல்ல விதமாக பார்க்கப்படணும். புதனும் கட்டு போகக்கூடாது. புதன் வந்து தன லாபஸ்தானாபதி. உங்களுக்கு கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். சரியா? நல்ல வார்த்தையை கொடுக்குறவர், நல்ல வியாபாரத்தை கொடுக்குறவர், நல்ல ஒரு தொழிலை கொடுக்குறவர், தொழிலை லாபத்தை கொடுக்குறவர் புதன் தான். ஸோ புதனும் தனித்த புதனாக இருக்கணும். சூரியனும் கெட்டு போகாமல் இருக்கணும். சூரியனை வந்து சுக்கிரன் கூட சேரலாம், குரு கூட சேரலாம். இல்லைனா குரு பார்வைக்கோ, இல்லைனா குரு பார்வைக்கு தான் வர முடியும். சுக்கிரன் பார்வைக்கு, புதன் பார்வைக்கு சூரியன் வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் முக்கூட்டு கிரகங்கள், முன்ன பின்ன தான் போவாங்க. ஸோ குரு பார்வைக்கு சூரியன் வரணும். இப்போ நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கிறீங்க, சூரியன் வந்து எங்கே இருக்கு சார் இருக்கலாம் அப்படின்னா, சூரியன் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். விருச்சிகத்தில் ஸ்தானபலம் பெறுவார். அதே சூரியனை வந்து கடகத்தில் உச்சமான குரு பார்க்கணும். இவ்வளோதாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த மாதம் பிறந்திருப்பீங்க? நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் பிறந்திருப்பீங்க. கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு குரு வந்து கடகத்தில் இருந்து சூரியனை பார்த்தாருன்னா சூப்பராக இருக்கும். ராசியாதிபதி குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? இல்லைனா வந்து குரு பார்வைக்கு வரணும். சூரியன் வந்து குருவுடைய 5, 7, 9ஆம் பார்வையில் குரு பார்வையில் வர மாதிரி இருக்கணும். இல்லைனா குரு சாரம் எடுக்கணும். சூரியன் வந்து குரு சாரம் எடுக்கலாம், இல்லைனா சுக்கிரன் சாரம் எடுக்கலாம். இயற்கை சுபகிரகங்கள் சாரம் எடுக்கலாம். குரு சாரம்னா எங்கே இருக்கணும்? அவர் புனர்பூசத்தில் இருக்கலாம். சரியா? மிதுனத்தில் இருக்கலாம், இல்லைனா துலாமில் இருக்கலாம். துலாமில் நீசபங்கம் அடையணும். இல்லைனா வந்து கும்பத்தில் இருக்கலாம். கும்பத்தில் இருந்தாலும் பகைமை பெறுவார். இருந்தாலும் குரு தொடர்பில் இருக்கணும். தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பார். இல்லைனா சுக்கிரன் சாரம் மேசத்தில் இருக்கலாம், உங்கள் ராசியில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், இல்லைனா தனுசில் இருக்கலாம். 3 இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ குரு சாரத்தை காட்டிலும் சுக்கிரன் சாரம் தான் சூரியனுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 3 வீடுமே அவருக்கு வந்து நல்ல வீடு. மேசத்தில் வந்து உச்சமடைவார், சிம்மத்தில் ஆட்சி பெறுவார், தனுசில் வந்து நட்பாக ஆவார், அதிநட்பில் இருப்பார். ஸோ சுக்கிரன் சாரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டசாலிகள், புண்ணியவான்கள், ஆத்ம பலம் பெற்றவர்கள். சரியா நேர்கள்? இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். நான் இப்போ தான் பலன் சொல்லும்போது இப்படி உள்ள ஜோதிடத்துக்குள்ளே போயிடுவேன்.
சரி, இது பக்கம் இருக்கட்டும். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் மனம் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் ஸ்டெடி மைண்டாக இருங்க. கொள்கையிலும் மாற்றம் இருக்கும். ஸோ மனம் கொள்கையில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. பண வசதி இருக்கும், செல்வாக்கும் இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. இசை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். இசை, ஆடல், பாடல், சங்கீதம் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சுகங்கள் இருக்கும், எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. உணர்ச்சியை குறைச்சிக்கோங்க, படபடப்பை குறைச்சிக்கோங்க, டென்ஷனை குறைச்சிக்கோங்க. உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. சரியா நேரில் கொஞ்சம் சீதோசன நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால, தட்பவெப்பம் சரியில்லாமல் இருக்கிறதுனால சீதளம், வாந்தி பேதி, ஜலதோஷம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தண்ணியை சுட வச்சு குடிங்க. பெண் வர்க்கத்தினால சில பிரச்சனைகள் இருக்கும். ஆண்களுக்கு வந்து பெண்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். மற்ற பெண்கள், அதாவது அறிமுகம் இல்லாத பெண்கள், வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக போங்க. பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரி, அந்நிய பெண்களால் சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உணர்வுபூர்வமாக இருங்க. யார்கிட்டையும் ஆசபாசமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. கொஞ்சம் லிமிட்டடாக இருங்க. சரியா, முறை மாறி போயிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களை, ஏன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துல ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. மாரக ஸ்தானாதிபதி தான் அவர். மாரக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாரு. இருப்பினும் பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா நேர்களே, ஸோ சிம்மராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது. சத்தியமாக நான் சொன்னதெல்லாம் நடக்கும். சரியா நேர்களே, சொன்னதெல்லாம் நடக்கும். சூடமேற்றி கற்பூரமேற்றி சாற்றி சொல்லுகிறேன். சரியா, நல்லபடியாக நடக்கும். நல்ல விதமாக இருக்குது. வேக்கொண்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. சிம்மராசி நீர்களுக்கு அடுத்த வருகிற நாட்களில் வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு இருக்கும். எதிர்பாராத காரியம் ஒன்று தாமதமாகும், கவனமாக இருங்க. வியாபாரத்தில் வந்து விற்பனை அதிகமாக இருக்கும். வியாபாரம் தொழிலில் விற்பனை அதிகமாக இருக்கும். பண இருப்பு உயரும். புதிய முயற்சிகளில் விரும்பி நீங்கள் ஈடுபடலாம். அந்த முயற்சியில் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்து மனக்குழப்பம் நீங்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் பெருமை இருக்கும், குதூகலம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். அதே நேரம் செலவுகளும் இருக்கும். ஸோ அதிகாரப்பூர்வமாக இருப்பீங்க. ஆத்தரைஸ்டாக இருப்பீங்க. அதான் பெரிய விஷயம். அதாவது எப்படின்னா, இவ்வளோ நாள் சில நேரம் அன்அஃபிஷியலாக இருப்போம். நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க. ஆஃபீஸ்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துல சரி. இப்போ வந்து உங்களுக்கு கண்டுக்குவாங்க. ஒரு ஆத்தரைஸ்டாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் வந்து இப்போ நீசபங்கம் அடைய போகிறாரு. அடைகிறார். 3ஆம் தேதியிலேருந்து அடைகிறாரு. ஸோ வந்து நீங்கள் இனிமேல் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. நல்லாயிருக்கும். அடுத்து சூரியன் 4ஆம் இடத்துக்கு குருபார்வைக்கு போவார். கார்த்திகை மாதம் மிகச்சிறப்பு தான். சரியா, அடுத்தடுத்து நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் வந்து உங்கள் வேலைத்திறன் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் பார்க்குற வேலையை வந்து மற்றவங்க பாராட்டுவாங்க. பதவி உயர்வு இருக்கும், ஊதிய உயர்வு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழில் நல்லாயிருக்கும். அதை விரிவுபடுத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி குடும்பத்தில் இந்த சிரமங்கள்லாம் குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திற்காக பண செலவு இருக்கும். சரியா, அதனால் கொஞ்சம் மெனக்கடணும். கொஞ்சம் அளவோடு செலவு பண்ணுங்கள். திட்டமிட்டு வாழுங்க. தெவிட்டாத இன்பத்தோடு இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்கும். கலைத்திரை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். புதிய முதலீடுகள் திட்டம் போடுங்க. எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஏதோ ஒன்றில் வந்து முதலீடு பண்ணணும். நகையில் போடலாம், செய்கிற தொழிலில் போடலாம், வியாபாரத்தில் போடலாம், பாலிசி போடலாம், பண்டு போடலாம். சரியா, நிறைய இருக்குது முதலீடு பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாம் சொல்கிறீங்களா சார், விவசாயம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். விவசாயம் மிக நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் குருபார்வைக்கு வராரு. ஸோ 8ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலுமே அவர் விவசாய கிரகம். சூரியன் ஒரு விவசாய கிரகம். அவரும் நீசபங்கம் அடைகிறாரு. 2 பேரும் சஷ்டாசமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல. பாவகரங்கள் தங்களுக்குள்ள சஷ்டாசமாக இருக்கிறனால அப்பா மகனுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் அப்பாவுக்கு உங்களுக்கு சில கான்ட்ரவர்ஷன் வரும். மற்றபடி விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பலிதமாகும். தோட்டம் தொழில் வேலைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரம் சந்திரன் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். மேன்மையான பலன்களை கொடுப்பார். புதனும் நல்ல பலன்களை கொடுப்பார். தொழில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரியா நேர்களே, ஆனால் வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. நோட்டில் எழுதி வைங்க. சிஸ்டம் இருந்தால் சிஸ்டத்தில் ஏற்றி வைங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகும். சரியா, இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்துக்கு உகந்ததாக இருக்குது. அதுபோல் குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியோரோட ஆதரவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குங்க. சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து சந்திராட்சமம். இன்றைக்கி 2ஆம் தேதி. இன்றைக்கி பிற்பகலுக்கு மேலே 3, 4, 5 3 நாட்கள் சந்திராஷ்டமம். கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 2ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 3, 4, 5 பிப்ரவரி 3, 4, 5 சந்திராஷ்டமம். இந்த வீடியோ இன்றைக்கி வந்துடும், உங்களுக்கு ஈவினிங் வந்துடும். ஸோ அடுத்த வரையும் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. மீனத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறனால சில பிரச்சனைகள் இருக்கும். அலைச்சல் திருச்சல் இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. தூரதேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. உடமைகளை பார்த்துக்கோங்க. பொருட்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் விஷயத்தில் விட்டு கொடுத்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. 9/11/2025 ஐப்பசி 23 ஞாயிற்றுக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். அன்றைக்கி காலையில் சுக்கர உரையில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க.
அந்த தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிட்ருங்க. ஃபோட்டோ கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிடுவேன் நான். சரியா? தேவி கருமாரியம்மனோ சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுப தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ ராகு வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. இணக்கம் இருக்காது, இன்டெகிரேஷன் நல்லா இருக்காது. அதனால் சில தடைகள் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேவி கருமாரியம்மனை வழிபட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா? அதுபோக வீட்டில் தீபம் ஏற்றிட்டிங்கன்னா காலையில் பூஜை அறையில் சொல்கிற பாட்டை பாராயணம் பண்ணுங்க. காரூரலை வரட்டுகின்ற ஒளிவாய்ச்சி பாரிலுள்ள உயிர் காக்கும் பகலவனே, உயிரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செவ்வாய் போற்றி போற்றி. இது சூரியனுக்குள்ள மந்திரம். சரியா? இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. இது சூரியனோட மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லலாம். காலையில் விளக்கத்தினுடைய விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். சிம்ம கணபதி ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கணும். சிம்ம கணபதி போட்டா வேணுங்கிறோம் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்ம கணபதி படத்தை இப்போ வணங்கணும். ஏன்னா கேது வந்து இப்போ ராசியில் இருக்கிறாரு, அடுத்த பயிற்சி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ இன்னும் கேது வந்து 3 வருஷத்துக்கு நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் சிம்ம கணபதி டெய்லி வணங்கணும். சிம்ம கணபதி வணங்குங்க. அதுபோக நான் அப்பப்போ பூஜை புரஸ்காரம் பண்ண சொல்லுவேன். அதெல்லாம் சூட்சும நாட்கள் அந்த இது நேரங்களை பார்த்து சொல்லுவேன். அதை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் மக நட்சத்திரமோ பூர நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ என்ன தசா புத்தி நடக்குதோ, சரியா? செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ. சுக்கிர திசையெல்லாம் வராது, கொஞ்சம் வயசில் முடிஞ்சிடும். நான் சொன்ன திசைகள் நடக்கும். சில பேருக்கு கொஞ்சம் வயசில் இருக்கணும் சூரிய திசை சந்திர திசை நடக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, நான் சொன்ன வழிபாடு அன்னைக்கு செய்யணும். நான் வீடியோ போடும்போதெல்லாம் சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட முகூர்த்தங்கள் பார்த்து அந்த சூட்சுமாவு பார்த்து அந்த ஓரை பார்த்து சொல்லுவேன். அதை வீட்டில் வழிபாடு பண்ணிடுங்க. சரியா? வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்து கும்பிட்டிங்களா போதும். கோயில் குளத்துக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டிலே கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காரூரலை வரட்டுகின்ற ஒளிபாய்ச்சி பாரில் உள்ள உயிர் காக்கும் பகலவனே, ஊரையதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செவ்வாய் போற்றி போற்றி. மறுபடியும் ஒரு தடவை 3ஆவது தடவை சொல்லி வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உடலும் மனமும் நல்லாயிருக்கும். இதுலேயும் சிறப்பாக இருப்பீங்க. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி, வெற்றி 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 உண்டு தான் நம்ம தாரக மந்திரம். காரூரில் வருகின்ற ஒளிபாய்ச்சி பாரில் உள்ள உயிர் காக்கும் பகலவனே, ஊரையதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் சிவாய் போற்றி போற்றி. வாழ்த்துக்கள் நேயர்களே. வீடியோ ரெண்டு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். நான் மேக்ஸிமம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இதோட நிப்பாட்டியிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குது சார், எதுவும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்குது. ராசிக்கு வந்து 10ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. சனி பார்வைகளும் செவ்வாய் பார்வைகளும் இருக்குது. தொழிலில் கவனமாக இருங்க, தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க, செய்கிற காரியத்தில் கவனமாக இருங்க. காரிய தடங்கள் வரும். அதுக்கு தான் வந்து அந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன் நான். சரியா? அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் 10 கூடையவன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார், தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால் தொழிலில் சில தடங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும், தொழில் ரீதியாக அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஸோ தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி லாபமெல்லாம் இருக்கும், லாபம் முதலீடுலாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். இன்றைக்கி முடிகிறது உடனே இன்றைக்கி முடியாது, 2 நாள் கழிச்சு முடியும். அதுபோல் அடுத்த வரை நாட்கள் சந்திராஷ்டமம் வரை இருக்குது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்து பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.